இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு டாபிக் தான் நம்மலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன் வந்து லண்டன்லேருந்து கிளம்பி சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடுமாற்றத்தினால நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து அடிபட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு ஹெட் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒருத்தர் வந்து இறந்தும் போயிருக்காரு. இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பியிருக்குங்க. அதாவது கிளம்பி சிங்கப்பூர் போயிட்டுருக்கு. ஆன் த வேல வந்து அதாவது ஒரு 10 ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணியிருக்காங்க. 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம், அதாவது 10 ஹவர்ஸ் பண்ணி நல்லா தான் அந்த ஃப்ளைட் போயிட்டுருக்கு. 10 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம் நடந்திருக்கு அந்த ஃப்ளைட்டில். அப்போ பைலட் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பேசஞ்சர்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் நடக்க போகுதுங்கிறதும் பைலட்டுக்குமே தெரிய வரல. அதனால் அவரும் இன்ஃபார்ம் பண்ணல. அதனால பேசஞ்சர்ஸ் வந்து சில பேர் சீட் பெல்ட் போட்டிருக்கலாம், சில பேர் போட்டிருக்கலாமலும் இருக்கலாம். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தடுமாற்றம் நடக்கும்போது ஃப்ளைட் அங்கேயும் ஆடி இருக்குது, திரும்பி இருக்குது, எல்லாமே நடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா படத்துல எல்லாம் தான் நம்ம இதில் மாதிரிலாம் பார்த்துருப்போம். ரியல் லைஃப்பில் வந்து அங்கே இருந்தவங்களுக்கு தான் அதோட இம்பேக்ட் ரொம்ப தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேயும் இங்கேயும் விழுந்திருக்காங்க, கீழேயும் மேலேயும் விழுந்து நிறைய பேருக்கு வந்து தலையிலெல்லாம் வந்து அந்த கேபினில் அடிபட்டு நிறைய பிளட் இன்ஜுரி எல்லாமும் ஆகிருக்கு. இப்படியெல்லாம் ஆகிட்டு இருக்கிற டைமில் அப்போ தான் அவங்க டிசைட் பண்ணாங்க, சரி ஓகே நம்ம வந்து கிட்டக்க இருக்கிற ஏர்போர்ட்டில் நம்ம பார்த்து நம்ம லேண்ட் பண்ணிடலாம் நம்ம ஃப்ளைட்டை அப்படின்னு சொல்லிட்டு பேங்காக்குங்கிற ஏர்போர்ட்டில் போயிட்டு லேண்ட் பண்ணிட்டாங்க. லேண்ட் பண்ணோன்னே அங்கே இருக்கிற எமர்ஜென்சியில் எல்லாருமே கூப்பிட்டு வந்து எல்லா பேசஞ்சர்ஸையுமே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து யாரெல்லாம் இன்ஜுரியாக இருக்காங்க அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் இறந்துட்டார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மேன் சொல்கிறாங்க. அவருக்கு வந்து வயசு வந்து ஒரு 73 ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இறந்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடுமாற்றத்தில் அவர் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் டீட்டெயிலாக அவங்க ஒன்றும் சொல்லலை. இப்போ தான் வந்து சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் வந்து இதை பற்றி கண்டிப்பாக நாங்கள் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன நடந்தது, எதனால் இது நடந்தது அப்படிங்கிறத நாங்கள் டீட்டெயிலாக இன்னும் சில நாட்களுக்குள்ளே நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.